அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி லெமன் அச்சார் எப்படி போடுறேன்னு சொல்லி ஒரு ரெசிபி இங்கே பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நடுவில் இருக்கிற வெள்ளை சதை, அதில் தலப்பு சைட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு தேஸ்க்காக 8 துண்டாக வெட்டிக்கிறேன். 3 டேபிள் கரண்டி உப்பு, 1 கிலோ தேஸ்க்காக நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பிரட்டி போட்டு 1/4 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு டீ கரண்டி அளவுக்கு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனேயே நல்லா வெள்ளைப்பூடும் காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் போட்டு ஹாஃப் பாயில் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 25 கிராம் காஷ்மீர் சில்லி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயம் இது அவ்வளோத்தையும் அதில் போட்டு நிறைய அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சிடணும். இது அச்சார் மசாலா, பிக்கிள் மசாலான்னு சொல்லி கடைகளில் இருக்கிறது வாங்கி எடுத்தலாம். அது ஒரு டேபிள் கரண்டி போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் போதாது. வினேகர் ஒரு டேபிள் கரண்டி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். 1/4 கப்பு ஏற்கனவே ஊற்றி அந்த 1/4 கப்பால் இன்னொரு 1/2 கப்பு இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இது லெமன் ஊற வச்ச தண்ணி தான், உப்பு தண்ணி. அது வீசக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்காக அந்த பச்சை வாசனை, மசாலோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் லெமனை போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா ஆறினத்துக்கு பிறகு ஒரு கூடையில் மூடி வைங்க. நல்லா ஆறணும். மண்சட்டியில் வச்சோம்னு சொன்னால் எண்ணெயெல்லாம் குடிச்சிடும். அதனால் நான் இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன், கிளாஸ் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ சீஸ் இருந்த போத்தல் இருக்குது தானே, அதெல்லாம் நான் கழுவி வச்சுருந்தேன். அதில் போட்டுட்டு இதே மாதிரி நல்லா இறுக்கி மூடணும். முடிட்டு ஒரு கிழமை, 2 கிழமை, 1 மாதம், 2 மாதம், 1 வருஷம் கட்டத்துக்கு இதை வச்சுக்கொள்ளலாம். நல்லா இறுக்கி மூடி வச்சுருங்க. சைட்டில் நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும்.